அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப சென்னை ராயபுரத்தில் அமைந்துள்ள ஞானவள்ளல் மகான் குணம்குடி மஸ்தான் சாஹிப் ஒலியுல்லா அவர்களின் தர்கா வளாகத்தை பார்க்கின்றோம். சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தர்காவிற்கு சொந்தமான 58 கிரவுண்டு நிலமும் தற்போது முழுமையான ஆக்கிரமிப்பில் இருக்கு. இதுவரையில் இந்த நிலங்களை மீட்க அரசு துறை சார்ந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மகான் குணம்குடியார் சமய மதம் கடந்த சமரச மெய்ஞான குரு ஆவார்கள். இவர் இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் படைத்த இறைநேச செல்வர். மகானின் தர்கா வளாகம் ஒரு பாரம்பரிய வரலாற்று நினைவு சின்னமாகும். இதை புனரமைத்து பாதுகாக்க வேண்டியது அரசின் தலையாய கடமையாகும். இங்கு ஞானவள்ளல் குணம்குடி மஸ்தான் சாஹிப் ஒலியுல்லா மற்றும் அவரின் சீடர்களின் ஜீவசமாதி பீடங்கள் அமைந்துள்ளது. பாரம்பரியமான இந்த இடம் தெய்வீக அருளலை நிறைந்த ஜீவபீடமாகும். மெய்ஞான வழியில் செல்பவர்கள் பலரும் இங்கு வந்து தவம் புரிகின்றார்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் குணம்குடி மஸ்தான் சாஹிப் தர்காவிலிருந்து 5வது பரம்பரை வம்சத்திலிருந்து முத்தவள்ளி பேசுறேன். இந்த ராயபுரத்தில் இருக்கிற குணம்குடி மஸ்தான் சாஹிப் தர்காவில் இருக்கிற மொத்தம் 58 கிரவுண்ட் லேண்டு, பட்டா லேண்டு. இதில் வந்து முகமது கவுஸ் என்றவங்க மட்டுமே 20 கிரவுண்டை வந்து ஆக்கிரமிச்சு வச்சுட்டு 4 கோடி 5 கோடின்னு வித்துட்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் போய் கேட்க போனாக்கா எங்களை வந்து மிரட்டுறதோ இது பண்ணுறதுமா இருக்காங்க. தயவுசெய்து பொதுமக்கள் ஆகிய ஏன்னா வாசிக்கு குருவான குணம்குடி மஸ்தான் தர்காவை அழிக்க பார்க்குறாங்க முற்றிலுமா. இது 300 வருஷ தர்கா. இதனுடைய இதை வந்து தயவு செய்து மக்கள் வந்து எங்களுக்காக உதவி செய்து மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அரசு உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கணும்ட்டு மிகவும் தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் தயவு செய்து உதவி செய்யுங்க. எங்களால் வேறு எதுவும் வழி இல்லாமல் தான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். தயவு செய்து அரசாங்கத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக போராடிட்டு இருக்கேன் வக்கு மூலியமா. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் தயவு செய்து எங்களுக்காக இந்த அரசாங்கம் இந்த இதில் பங்கேற்று எங்களுக்கு வந்து வெற்றியை தரணும்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். மகான் குணம்குடி மஸ்தான் சாஹிப் தர்காவிற்கு சொந்தமான நிலம் முழுவதும் ஆக்கிரமிப்பில் இருப்பதால இந்த மகானின் புகழ் வெளி உலகத்திற்கு தெரியாமலேயே இருக்கு. இந்த தர்காவின் இடத்தில் வசிக்கக்கூடியவர்கள் தர்காவிற்கு வாடகை செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தும் அதை யாருமே நிறைவேற்றவில்லை. மகான் குணம்குடியாரின் ஞான வரலாறு அரசு கல்வித்துறையின் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. பல வெளிநாடுகளிலும் அவர் புகழ் பரவியுள்ளது. இப்படிப்பட்ட மகானின் பாரம்பரியமான நினைவு சின்னத்தை மீட்டெடுத்து பொது உடைமையாக்க வேண்டியது அரசு மற்றும் பொதுமக்களின் தலையாய கடமையாகும். மகான் குணம்குடியாரின் பெரும் புகழை பறைசாற்றி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல ஆன்மநேய அன்பர்களும் பொதுமக்களும் விரைவில் இங்கு ஒன்று கூடுவோம். வாழ்க செந்தமிழ், ஓங்குக நம் ஆன்றோர்களின் அழியா பெரும்புகழ்.